ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய 12 ராசிகள்லேயே 6வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. அறிவாயுதத்தால் உலகை வெல்லக்கூடிய நண்பர்கள் இந்த கன்னி ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே உங்களுடைய உழைப்பு அனைத்துமே பணமாகும் யோகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பிலே பார்த்திங்களா கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். மேலுமே இது ஒரு நில ராசிங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அறிவாயுதத்தால் உலகை வெல்லக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே புதனோட தசா காலத்தில் அதிகமும் லாபத்தையுமே பெறக்கூடிய ராசி இந்த ராசியாக இருக்கு. இந்த ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் இது இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே முதல்ல குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். இவங்க எப்போவுமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பாங்க. தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இது பார்த்திங்களா அதிக கூச்ச சுபாவம் அதிகமாகவே எங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அதிகம் பழக மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். மேலுமே புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த கன்னிராசி அப்படிங்கிறதுனால எல்லா துறையிலையுமே ரொம்ப சிறப்பாக செயல்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் எழுதுவதிலும் சரிங்க, வாசிப்பதிலும் ஆர்வம் உங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். கணிதம் வணிகவியல் பாடங்களில் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. கன்னி ராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விருப்பம் அதிகம். அதே சமயம் அவங்க எடுத்துக்கொண்ட செயலில் கண்ணும் கருத்துமாக இருந்து அது பெர்ஃபெக்டாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நண்பர்களாகவும் இந்த ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இவங்கள பார்த்திங்களா தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. காலத்திற்கு ஏற்ற மாதிரி இவங்கள தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்குமே காலத்துக்கு ஏற்ப மாறுபடும். கன்னிராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சிறப்பாக இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க பொறுப்பாகவே செயல்படுவாங்க. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் முழு அர்ப்பணிப்போடு செய்வாங்க. வங்கித்துறை, வணிகம், எழுதுத்துறை, கலை, பேச்சு போன்ற துறையில் ரொம்ப சிறப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸால் இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இவங்க செய்வாங்க. அதே மாதிரி தலைமைத்துவம் ஏதாவது ஒரு பொறுப்பை இவங்ககிட்ட கொடுத்தாலுமே அது பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்களா இயற்பாகவே கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்னிராசிக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நீங்கள் கொடுத்து வச்சுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்ககிட்ட நிறைய புதுதான விஷயங்கள் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இவங்க அறிவார்ந்த நபர்களை அதிகம் விரும்புவாங்க. அவங்களோட பேச்சும் பழக்கமும் இவங்களோட திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கிட்ட அதிகமாக இருக்கும். மேலுமே திருமண வாழ்க்கையில் துணை ஏற்படும் செயல்படுவாங்க. வாழ்க்கையை அழகாக சிறப்பாக செயல்படக்கூடிய நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு நில ராசிங்க. மேலுமே இது கன்னிங்கிறது பெண் ராசி. கூச்ச சுபாவம் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த கன்னி ராசியில் உத்திரம் பாதம் 2, 3, 4 பாதம் முதல் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திர பாதம் 1, 2 வரைக்குமே இந்த கன்னிராசிக்குரிய நட்சத்திரங்கள். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டோட இந்த தை மாதத்தில் பார்த்திங்களா கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பல சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணியஸ்தான சூரியனால் செயல்களில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது எல்லாமே யோகங்கள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு. மேலும் அதை எல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் பெரிய வெற்றிகள்
நன்மைகளுமே வந்து குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. சரிங்க, எதுலேயுமே கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலுமே கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களோட செயல்களில் வேகத்தை கொடுப்பாருங்க. அதே மாதிரி உழைப்பையுமே அதிகரிப்பார். அதன் காரணமாக உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னா கூட இந்த நேரத்தில் ஆயுள்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால அவங்க பார்த்திங்களா அரண் போல் உங்களை பாதுகாப்பாங்க. உடலில் ஏற்படக்கூடிய சங்கடங்களானது விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வேலையில் இருந்த நெருக்கடிகளுமே விலகும். எடுத்த வேலையை செஞ்சு நீங்கள் முடித்திடக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள் மாறும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் வகையில் உங்களோட செல்வ நிலையானது உயரும். மேலுமே பிப்ரவரி 7 வரைக்குமே குடும்பாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். கையில் பணம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான ஒரு சூழலானது இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. பொன் பொருளுமே சேரும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலுமே வருமானத்தை வைத்து புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தையுமே நீங்கள் விரிவு செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் பண்ணுவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மன வலிமை புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகுது. ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலுமே தொழில் காரகனான சனி ராகுவோடு இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு நாள் வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகளுமே விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. எதிர்பார்த்த சலுகைகளுமே கிடைக்கும். வேலை மீதிருந்த பயமானது உங்களுக்கு போகும். ஐயோ இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நீண்ட நாளாகவே நினைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அது உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி ஏதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நீண்ட நாள் முயற்சி பார்த்திங்களா உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகளுமே விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணமுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வேலை தொடங்க காத்திருக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புமே கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே எத்தனை நாள் நம்ம தொழிலாகவே இருக்கிறது, நம்மளுமே முதலாளியாக ஆகலாம் அப்படின்னு பல நாளாகவே கனவில் இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். மேலுமே கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடிகளுமே குறையும். திறமையானது உங்களுக்கு வெளிப்படும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பிப்ரவரி 29 முதல் உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய இடம் வாங்கிறது, விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி உறவினர் மத்தியில் செல்வாக்குமே உங்களுக்கு அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்தாரோட அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே விட்டு கொடுத்து நீங்கள் சென்றீங்க அப்படின்னா கெட்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதன் பகவானை தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கோபம் இருந்தால் கூட அதை மறைந்து நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பார்த்திங்களா 5ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களோட வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் முன்னேறி கொண்டே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு
ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே எந்த ஒன்றையுமே நீங்களே முன்னின்று செய்யும்போது அதில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே உங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைச்சிருக்கு. இந்த நேரத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுமே எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நோய் நொடி இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வம்பு வழக்குகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மேலுமே வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. வருமானம் பல மடங்கு உங்களுக்கு உயரக்கூடிய வகையில் தான் இருக்கும். சொத்துமே உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே யோகமான நேரமாக இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு. பிப்ரவரி 7 வரைக்குமே அதிர்ஷ்டகாரகனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, பொன் பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் அப்படிங்கிற நிலை குடும்பத்தில் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொன் பொருள் இல்லை அப்படின்னா கூட அவனுக்கு மன நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கொள்ள ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.